வணக்கம். இன்றைய ஜெப வேளையில் இந்திய தேசத்தில் வரப்போகிற நாட்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 29ஆம் தேதி வரை நடைபெறப் போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கப் போகிறோம். 5 மாநில தேர்தல் நடைபெறப் போகிறது. கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறப் போகிறது. மொத்தமாக 824 தொகுதிகளில் வேட்பாளர்கள் போட்டியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 17.4 கோடி வாக்காளர்கள் வாக்கை செலுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ நாம் இப்பொழுது இந்த வேளையில் இந்த வரப்போகிற தேர்தலுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு குறிப்பாக கேரளாவிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், இது ஏன் ஜெபிக்க வேண்டும் தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, வேதத்தில் நம்மளுக்கு அறிவுறுத்தலின்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்கள். குறிப்பாக 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலையாய ஒரு கடமை. அது மாத்திரம் இல்லை, எரேமியா 29:7 பார்த்திங்கன்னா, நாம் தங்கியிருக்கிற தேசத்துக்காக நகரத்திற்காக ஜெபிக்க வேண்டும், அதன் நல்வாழ்வுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம இதன் அடிப்படையில் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். சொன்னபடி இன்றைக்கு கேரளாவிற்காக ஜெபிக்க போகிறோம். கேரளாவை பற்றி ஒரு சில தகவல்களை பார்த்து விட்டு நாம் ஜெபத்துக்குள்ளாக போகலாம். கேரளாவில் பார்த்திங்கன்னா 140 தொகுதிகளில் எலெக்ஷன் நடைபெறுகிறது. 3 முக்கியமான கட்சிகள் அல்லது 3 முக்கியமான கட்சிகளுக்கு இடையே தான் போட்டியில் சொல்கிறாங்க. ஒன்று லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் LDF, அவங்க தான் தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட். அடுத்தது UDF யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், இன்னும் BJP. இவர்கள் மத்தியில் போட்டி நிலவுவதாக கூறுகிறார்கள். மொத்தமாக 2.71 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 25,231 போலிங் ஸ்டேஷன்ஸில் இந்த தேர்தல் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறப் போகிறது தேர்தல். ரிசல்ட்ஸ் மே 4ஆம் தேதி சொல்கிறாங்க. ஸோ நாம் இந்த தேர்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். வரப்போகிற புதிய அரசாங்கத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய, கட்டமைப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் ஜெபிக்கலாம். வாங்க. அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேரள மாநிலத்தில் நடைபெறப் போகிற தேர்தலுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நடக்கப் போகிற தேர்தலை உங்கள் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 140 தொகுதிகளுக்கான தேர்தல் சுமூகமாக, எந்த விதமான இடையூறும் இல்லாமல், எந்த விதமான மால் ப்ராக்டிஸஸும் இல்லாமல் ஃபேராக நடப்பதற்கு நீர் தான் உதவி செய்யுங்க. இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆசீர்வதிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. அவர்களை நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை கொடுங்க. அவங்களுக்கு குறிப்பாக எலெக்ஷன் அன்னைக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாதபடிக்கு நீர் தாமே அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். தேவையான எல்லா விதமான கத்தாவே முன்னேற்பாடுகளும் செய்யப்படட்டும். அரசாங்கத்திற்கு கூட நீங்கள் அதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்க சுவாமி. அப்பா, இந்த 25,231 போலீஸ் ஸ்டேஷன்ஸையும் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தெய்வீக பாதுகாவல் உச்சரிக்கிறோம் சுவாமி. இதில் போட்டியிடுகிற ஒவ்வொரு வேட்பாளர்களுமே கருத்தில் கொடுக்குறோம். அப்போ அவர்களுக்குள்ளாக நீர் ஒரு விருப்பத்தை கொடுங்க. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஒரு விருப்பத்தை கொடுங்க சுவாமி. சுயநலத்துக்காகவோ அல்லது சுய லாபத்துக்காகவோ இதை எதிர்பார்க்காதபடிக்கு மாறாக எப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுங்கிற ஒரு எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நிற்கும்பட நான் ஜெபிக்கிறோம். தேவனே, விசேஷமாக உமக்கு பிரியமான வேட்பாளர்கள் கர்த்தாவே தேர்ந்தெடுக்கப்பட அப்படிப்பட்ட ஒரு ஃபேவர் மக்கள் மத்தியில் உண்டாகட்டும் சுவாமி.
அப்போ மக்கள் கூட இதை அசட்டை பண்ணாதபடிக்கு ஒரு கிடைத்திருக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த டெமோக்ராசியை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இதை அங்கீகரித்து தங்களுடைய வாக்குரிமைகளை கர்த்தாவே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம உதவி செய்யுங்க. அப்போ நமக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய அரசாங்கத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நிகழ்த்து கொடுக்குறோம். நீர்தாமே அவர்களை கர்த்தாவே அவர்கள் மூலமாக பெரிய ஒரு வளர்ச்சி இந்த கேரள மாநிலத்தில் உண்டாகுவதற்கு உதவி செய்யுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகட்டும். கர்த்தாவே இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பெருகட்டும் சுவாமி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட கர்த்தாவே இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணப்படட்டும். சோஷியல் டெவலப்மெண்ட் கர்த்தாவே உண்டாகட்டும் சுவாமி. அப்போ ஒரு சாரார் மாத்திரம் முன்னேறி செல்லாதபடிக்கு அனைத்து தரப்பினரும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாநிலத்தில் உண்டாகட்டும் சுவாமி. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அநேக நேரங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம், இந்த இயற்கை சீற்றங்கள்னால கூட பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுறதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட பாதிப்புகள் கூட கர்த்தாவே ஏற்படாதபடிக்கு இந்த அரசாங்கம் கர்த்தாவே தக்க நடவடிக்கைகளை எடுக்க இதாம விவசாயிங்க. நமக்கு நன்றி. இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த கேரளா மாநிலத்தில் எலெக்ஷன்ஸை கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம். நீர் அதை ஆசீர்வதித்து கர்த்தாவே மக்களுக்கு பிரயோஜனமான ரீதியில் அதை மாற்றித் தருகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய சுவிசேஷம் இந்த மாநிலத்தில் இன்னும் அதிகமாக பரவுவதற்கு தாமே உதவி செய்யுங்க. தாவே அறியாத மக்கள் அறிந்து கொள்வதற்கு தாவே வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுங்க சுவாமி. இதை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.